உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு இந்தியாவே காரணம் மைத்ரி வாக்குமூலம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ரா சம்பந்தன் அதிரடி அறிவிப்பு. தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை, ரணிலின் அறிவிப்பால் ஆடிப்போன அரசியல்வாதிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவே செயற்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 2019 ஆண்டு மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த போதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அண்மையில் கண்டிக்கு பயணம் செய்திருந்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் யார் சம்பந்தப்பட்டிருந்தனர் என்பது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் இது தொடர்பில் தாம் நீதிமன்றம் ஒன்றில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அதற்கு முன்னதாகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குறித்த வாக்குமூலத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பின்புலத்தில் இந்தியாவே செயற்பட்டதாக மைத்ரிபால கூறியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அந்த தாக்குதல்களை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்காக ஸ்ரீசேனவுக்கு உயர்நீதிமன்றம் பெருந்தொகை அபராதத்தையும் விதித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் முன்மொழிவை நான் ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அந்த முன்மொழிவுக்கு தமிழ் மக்களிடத்தில் பரவலான கருத்து தரவு கிடையாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிடும் போதே சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அச்சுறுத்தும் செயற்பாட்டையே பொதுஜன பெரமுன முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியின் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலிருந்து பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கான நிதியுதவி வழங்கல் மற்றும் மிகவும் வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கச்சதீவை காங்கிரஸ் கட்சி எப்படி தாரை வார்த்து கொடுத்தது என்பது பற்றிய புதிய உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளன என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சதீவு 50 ஆண்டுகளுக்கு முன் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒப்பந்தம் போடப்பட்டு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கச்சதீவு பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலை குறிப்பிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் சமூக தளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் தீவை காங்கிரஸ் கட்சி எப்படி தாரை வார்த்து கொடுத்தது என்பது பற்றிய புதிய உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இந்த விடயம் ஒவ்வொரு இந்தியனையும் ஆத்திரப்படுத்தியுள்ளது. காங்கிரஸை நாம் ஒருபோதும் நம்ப முடியாது என்று மக்களின் மனங்களில் பதியும் வகையில் மற்றொரு விடயம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்தும் வகையில் 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் விதம் தொடர்ந்து வருகின்றது என அவர் பதிவிட்டுள்ளார். கட்சி பதவிகளிலிருந்து சிறிது காலம் ராஜபக்ஷக்கள் விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த வாரம் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விஜயராமவில் உள்ள முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு நாமல் ராஜபக்ஷவின் பெயர் முன்மொழியப்பட்ட போதே சமல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனினும் சமல் ராஜபக்ஷவின் கருத்தை மீறி பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ஷவை நியமிக்க செயற்குழு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்து கொண்டு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நாட்டை வந்தடைந்துள்ளார். சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை பிரதமர் மற்றும் அவரது குழுவினர் வந்தடைந்தனர். சீனாவுக்கான 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்ட பிரதமர் சீன அதிபர் மற்றும் அந்த நாட்டு பிரதமர் மற்றும் சீனா அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த விஜயத்தின் போது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீன அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றுள்ளன.
சர்வதேச நாணய நிதியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்த பணிகள் நிறைவடையும் வரை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்த செயற்பாடுகள் மிகவும் முக்கியமானதென அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த வேலை திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு செல்ல அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஜித் ஜலானிக்கு சமீபத்தில் பிறந்த மகளை பார்ப்பதற்காகவே அவர் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அதற்கு சஜித் பிரேமதாச தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் அரசியல் சாதகமாக விளங்கும் என்ற உணர்வே இதற்கு காரணம். அந்த சூழ்நிலையால் இந்த பயணம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. வழக்கத்திற்கு மாறான வகையிலான உடைகளை அணிந்து வீதி சோதனையில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழுவொன்று ஈடுபட்டது அனைவரது கவனத்தையும் திருப்பி பார்க்க வைத்துள்ளது. மகியங்கனை கண்டி பிரதான வீதியில் மகாவலி பாலத்திற்கு அருகில் நேற்று இந்த செயற்பாடு அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை சிறப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மகியங்கனை மாபா கடவவ காவல்துறை பயிற்சி பாடசாலையில் பயிற்சி பெற்று வரும் 240 பயிற்சி காவல்துறை உத்தியோகத்தர்கள் யுக்திய விசேட நடவடிக்கையின் மூலம் போதைப்பொருள் சோதனைகளுக்காக வாகனங்களை சோதனையிடுவதற்கு உதவுவதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் நோக்கமானது சம்பந்தப்பட்ட பயிற்சி காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆய்வுகளில் நடைமுறை அனுபவத்தை வழங்குவதாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த அழகியவண்ணவுடன் இணைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட மாட்டார் என்பது உறுதி என்று விவுதுருகெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். படுதோல்வியை தவிர்ப்பதற்காகவே முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு பசில் ராஜபக்ஷ கோருகின்றார். ஆனால் இந்த தேர்தல் நடந்தாலும் மொட்டு கட்சியால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்றும் உதய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: மொட்டு கட்சி ஆதரவு உள்ளது, மக்கள் உள்ளனர் என்றெல்லாம் அக்கட்சியினர் மாயையை உருவாக்கி வருகின்றனர். அதிபர் தேர்தலில் படுதோல்வி ஏற்படும் என்பது பசிலுக்கு தெரியும். எனவே அதிபர் தேர்தல் முதலில் நடத்தப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேலை செய்வதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். அதனால் மொட்டு தரப்பினருக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும். இதனாலேயே நாடாளுமன்றத்தில் சில ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்ள முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் கோரப்பட்டுள்ளது.